எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக தற்போது தமிழ்நாடு மாநில வணிகர்கள் ஜிஎஸ்டியுடைய மிக சிறப்பான ஒரு கடந்த கால விஷயங்கள் நன்றாக இருக்கும் என்றுதான் அறிந்து கொண்டு தற்போது தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது ஜிஎஸ்டி பேங்க் அட்டாச்மெண்ட், தேர்ட் பார்ட்டி அட்டாச்மெண்ட் போன்ற விவரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அவற்றுக்கு உரிய பதில் அந்த வணிகர் கொடுக்கவில்லையினால் பாதிப்பு என்பது அவரிடம் வாங்கிய சப்ளையர், வணிகர் தான் பொறுப்பு, அவர்தான் பணம் கட்ட வேண்டும் ஆகிய அளவில் ஜிஎஸ்டி சட்டம் தனது ஆக்டோபஸ் கரங்களால் வணிகர்களையும் குறிப்பாக வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளையும் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடிதம் மூலம் அனுப்புகிறார்கள். பேங்க் அட்டாச்மெண்ட் மற்றும் தேர்ட் பார்ட்டி அட்டாச்மெண்ட் போன்ற விவரங்கள் எல்லாம் சென்ட்ரல் எக்ஸைஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றில் உள்ள வணிகர்கள் இவர்களுக்குத்தான் பொருந்தும். ஆனால் மதிப்பு கூட்டு வரி வேட் சட்டத்தில் உள்ள வணிகர்கள் வெறும் கொள்முதல் விற்பனையை மட்டும் செய்கிறார்கள். குறிப்பாக உள் மாநிலத்தில் வாங்கி உள் மாநிலத்திலே விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வணிகம் செய்யக்கூடிய காம்போசிஷன் டீலர் மற்றும் 2 கோடிக்கு கீழ் உள்ள வணிகர்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு பொருளாதார இழப்புகள் என்பது ஒரு விதத்தில் சில்லறை வணிகத்தை முடக்குவதற்கு சமம். சில்லறை வணிகத்தை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டிக்குடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து நசிந்து கொண்டே வருகிறது. தொடர்ந்து மிகப்பெரிய பொருளாதார தாக்குதலை சந்தித்துக் கொண்டே வருகிறது. ஆக இதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கம் உரிய தீர்வு எடுக்க வேண்டும், உரிய தீர்வு காண வேண்டும். அந்த வகையில் அகில இந்திய வணிகர் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர் சங்கம், தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டிபிகள் சங்கம் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில், சிபிஐசி, நிதியமைச்சகத்திடம் கோரிக்கை மனு வைக்கவும். கோரிக்கை மனுவை இமெயில் மூலம் உடனடியாக அனுப்பவும். ஏனென்றால் வருமான வரித்துறையில் இந்த ஆண்டு 2024-25 பதிவு செய்வதற்கான டியூ டேட் 31/10/2025, 31 அக்டோபர் 2025க்கு பதிலாக 31/12/2025 என கூடுதலாக 2 மாதம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜிஎஸ்டியில் அந்த மாதிரியான எதுவும் கால அவகாசம் இதுவரை கிடையாது. ஆக தாமத கட்டணம், லேட் ஃபீ கட்ட வேண்டிய சூழ்நிலையில் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் உள்ளனர். ஆக இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டிபி. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.